அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிலாஃபத் முதல் முறையா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இல்லாதனால மக்கள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. நபி இருக்கும்போது இஸ்லாம் அரேபியா ஃபுல்லா பரவி இருந்துச்சு. ஆனா அரேபிய மக்களோட கிளர்ச்சியால மதீனாவோட கொஞ்ச பகுதியை தவிர மற்ற எல்லா பகுதியிலையும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிச்சது. பிரச்சனைகள் ரெண்டு விதமா உருவாச்சு. ஒன்று, நபி காலத்துக்கு பிறகு மதினாவோட கலிஃபாவுக்கு ஜகாத் கொடுக்க மறுத்தாங்க. ரெண்டாவது பிரச்சனை, மக்கள் ரொம்பவே எல்லை மீறினாங்க. நபியோட அற்புதமான வெற்றிகளை பார்த்துட்டு தனக்கும் நபித்துவம் வந்திருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா மரணிக்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படைய ரோம பேரரசோட போர் புரிய தயார்படுத்தி இருந்தாங்க. அந்த படை நபிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டனால தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆனதும் அந்த படை தளபதியான வெறும் 18 வயசே ஆன உசாமா இப்னு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் மூலமா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு செய்தி அனுப்புனாங்கன்னு பார்த்தோம். அதுல நாம இந்த கடினமான சூழ்நிலையில ரோமர்களோட போர் செய்ய போறதை நிறுத்தணும். படை வெளியே போனா குழப்பக்காரங்க கலீஃபாவையும் பொதுமக்களையும் தாக்குவாங்க. அதனால நீங்க அனுமதிச்சா நான் மதீனாலேயே இருக்கவே விரும்புறேன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வேண்டுகோளை ஏத்துக்காம படை புறப்படுவது உறுதின்னு சொன்னாங்க. எந்த வேலையை நபி ஆரம்பிச்சு வச்சாங்களோ அதை நான் எப்பவும் நிறுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. மக்கள் அனுபவமிக்க ஒருத்தரை படை தளபதியா நியமிக்க சொன்னாங்க. நபி யார படை தளபதியா நியமிச்சாங்களோ அவங்கள நான் நீக்க மாட்டேன்னு சொல்லி படைய வழி அனுப்ப ஜுர்ஹூஃப்ன்ற இடத்துக்கு போனாங்க. முஸ்லிம்கள் இப்ப ஒரே நேரத்துல 3 பெரிய கூட்டத்தோட போர் செய்ய வேண்டி இருந்துச்சு. ஒன்னு, ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொன்னவங்க. ரெண்டாவது, பொய் தூதர்கள். மூணாவது, ரோம பேரரசு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாம இந்த 3 கூட்டத்தோட ஒரே நேரத்துல சண்டை போடக்கூடாது. ஏன்னா இது சாத்தியம் இல்ல. ஜகாத் கொடுக்காதவங்கள கொஞ்ச காலத்துக்கு விடுவோம், அவங்கள நம்ம அப்புறமா பாத்துக்கலான்னு. ஆனா அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனுஷன் நபி காலத்துல ஒரு ஒட்டகத்தையும் அதோட சேர்த்து ஒரு கயிறையும் ஜகாத்தா கொடுத்திருந்து நபி காலத்துக்கு பிறகு அந்த மனுஷன் ஒரு ஒட்டகத்தை ஜகாத்தா கொடுத்து அதோட கயிறை ஜகாத்தா கொடுக்கலனாலும் நான் அவருக்கு எதிராக போர் செய்வேன்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபுபக்கர் அவர்களே, எப்படி லா இலாஹா இல்லல்லான்னு கலிமா சொன்னவங்க கூட நீங்க போர் செய்ய முடியும்னு கேட்டாங்க. இங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், எப்பவும் அமைதியா மென்மையா பேசுறவங்க யாரு? அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்கு எடுத்தாலும் வாழை உருவுறவங்க யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் எப்படி அந்த உள்ளங்களை பக்குவப்படுத்துறான் பாருங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உமரே, நீயா இப்படி சொல்ற? உனக்கு அல்லாஹ்வுடைய தூதரோட அறிவிப்பு தெரியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லும் வரைக்கும், தொழுகையை நிலைநாட்டும் வரைக்கும், ஜக்காத்தை கொடுக்கும் வரைக்கும் அந்த சமூகத்தின் மீது நான் போர் செய்வேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தெரியாதா? அப்படின்னா ஜக்காத்தை தரமறுக்கும் கூட்டத்துக்கு எதிராக போர் செய்யணும். ஜக்காத்தையும் தொழுகையையும் பிரிச்சு பாக்குறவங்க கூட போர் செய்வேன், செய்தே தீர்வேன். இந்த அபுபக்கரின் உயிர் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீன்ல எந்த குறையும் ஏற்பட அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தை விரிச்சு வச்சிருக்கான், அவங்களே உண்மையை அறிஞ்சவங்கன்னு சொன்னாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி காலத்துக்கு பிறகு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமிய நடைமுறைகளை மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நாள் இஸ்லாத்துக்கே ஆபத்தை ஏற்படுத்தும்னு. அதனால அவங்களோட ஆட்சியில ரொம்பவே கவனமா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி சரியான முறைப்படி தொடர்ச்சியா நடத்தினாங்க. முஸ்லிம்கள் கிழக்கு வடக்கு தெற்குன்னு எல்லா பகுதியிலையும் ஒரே நேரத்துல போர் செய்ய திட்டம் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு படையோட ரோமானிய பேரரசை நோக்கி போனாங்க. போறதுக்கு முன்னாடி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு படைக்கு அறிவுரை சொன்னாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன அறிவுரைகளை சொல்லுவாங்களோ அதையே சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 10 கட்டளைகளை போர் வீரர்களுக்கு சொன்னாங்க. எந்த பெண்களையும் குழந்தைகளையும் வயசானவங்களையும் கொல்லக்கூடாது. உங்களோட படை தளபதியோட உத்தரவுக்கு கட்டுப்படுங்க. மோசடி செய்யாதீங்க. போர்க்களத்துல எதிரிகளோட உடலை சிதைக்காதீங்க. மரங்களை வெட்டக்கூடாது. ஆடு மாடு ஒட்டகங்களை உணவுக்காக தவிர மற்ற எந்த காரணத்துக்காகவும் கொல்லாதீங்க. மடத்துல தங்கி இருக்க மற்ற மத துறவிகளை ஒன்னும் சொல்லக்கூடாது. எந்த தொந்தரவும் தரக்கூடாது. நீங்க போற பாதையில கிடைக்கிற உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. ஜடைகளை தொங்க விட்டுக்கிட்டு இருக்க மனிதர்களை பார்த்தா தாக்குங்க. யார் உங்களோட சண்டை போடுறாங்களோ அவங்களோட மட்டும் நீங்க சண்டை போடுங்க. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு முன்னேறுங்க. எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும்.
இன்னும் கொடிய நோயிலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும்னு சொல்லி முடிச்சாங்க. இந்த படை ரோமானிய பேரரசு பகுதிக்குள்ள நுழைஞ்சாங்க. ரொம்பவே வேகமா வெற்றி அடைய ஆரம்பிச்சாங்க. பல பகுதிகளை மறுபடியும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த படை மதீனால இருந்து வெளியே போனதும் அரேபியால இருந்த பொய் தூதர்கள்ல ஒருத்தரான துலைஹா யோசிச்சான், இது சரியான நேரம், இப்ப மதீனால உள்ளவங்களை சுலபமா தாக்கலாம்னு. மதீனால இருந்து நிறைய பேரு ரோமோட போர் புரிய போயிருக்காங்க. மதீனாவை பாதுகாக்க ரொம்பவே குறைவான மக்கள் தான் இருக்காங்கன்னு துலைஹா தன்னோட படையோட மதீனாவை தாக்க வந்தான். மதீனா மக்கள் தங்களை எப்படி காப்பாத்திக்கிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டாங்கன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.